அழகின் தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன். உழைப்பாளிகள் ஓய்வே இல்லாம உறுதியான உழைப்பை நம்மளுக்கு அழிச்சிட்டு இருக்கவங்க, அதாவது கொடுத்துட்டு இருக்கவங்கள தான் உழைப்பாளின்னு சொல்லுவோமோ. இந்த உழைப்பாளிகளுக்கு ஓய்வு எப்போ நீங்க போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நிச்சயமா சொல்லுவாங்க, ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கிட்டு அதுல தேர்ச்சி பெற்ற பிறகு தன்னோட பழைய வேலையை விட்டு விலகி இருக்கிறது தான் எங்களுக்கு ஓய்வே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு நாள் வாழ்றதுக்காக நமக்காக எத்தனை பேர் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. நம்ம உடல் உறுப்புகள் நம்ம கூடவே இருந்து நமக்காக ஓய்வே இல்லாம உழைச்சிக்கிட்டே தானே இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம உண்ணுற உணவுல இருந்து, குடிக்கிற தண்ணியில இருந்து, உடுத்துற உடையில இருந்து, இருக்கிற இருப்பிடத்துல இருந்து, அதை உற்பத்தி செய்யறதுல இருந்து, பராமரிக்கிறதுல இருந்து, கழிவுகளை அப்புறப்படுத்துறது வரைக்கும் பல மனிதர்கள் நமக்காக உழைச்சிக்கிட்டே தானே இருக்காங்க. மனிதர்களையும் தாண்டி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, விலங்குகளும் பறவைகளும் பூச்சிகளும் கூட நமக்காக எவ்வளோ உழைக்குது. இயற்கையோட உழைப்புல இருந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம். அப்பப்பப்பா, இந்த உழைப்பாளிகளை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உழைப்பாளிகளுக்கு நன்றி சொல்லிக்கிறது போதாது, நம்மளும் நிறைய உழைக்கணும். அந்த உழைப்பாளிகளுக்கு ஏற்ற மரியாதை இந்த சமுதாயத்துல கிடைக்க செய்யணும். நித்தம் நித்தம் புதுமை செய்வோம்.